ஈஸ்வரிக்கும் நம்ம ஜனனிக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ரொம்ப பெருசாக இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஈஸ்வரி வந்து இப்போ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஜனனி வந்து இன்னைக்கு கட் அண்ட் ரைட்டாக வந்து நம்ம ஈஸ்வரி கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தர்ஷினி கிட்ட போயிட்டு நம்ம ஜனனி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீ எந்திரி ஜனனி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஜனனிக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா எவ்வளோ தான் வந்து ஒருத்தவங்க பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஒன்று அவங்களாவது ஏதாவது கேட்கணும், இல்லை கேட்குறவங்களையாவது விடணும். இது ரெண்டும் பண்ணாமல் வந்து எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் யாருக்கு தான் கோவம் வராது. ஸோ ஜனனி ஒரு வழியாக கோவப்பட்டு இன்னெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, இன்றைக்கி நான் வந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, ஸோ நம்ம ஈஸ்வரி ஜனனி ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன தான் வந்து நம்ம ஜனனி ஈஸ்வரிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு போராடினாலுமே நம்ம ஈஸ்வரி வந்து அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலையிலே அவங்க இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா ஆதிகுணசேகரனை அவங்க இப்போ முழுசாக நம்புகிறாங்க. ஸோ என்னதான் ஆதிகுணசேகரன் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலுமே, ஒரு வயசான ஆள் மன்னிப்பு வந்து கேட்கும்போது எப்படி வந்து மன்னிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஜனனி கேட்குறாங்க, அப்படி நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இருந்துமே நீங்கள் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் சுயமரியாதையெல்லாம் எங்கேக்கா போச்சு, எதுக்காக இப்படி நீங்கள் வந்து மாறிட்டீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஜனனி வந்து கேட்குறாங்க. ஸோ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜனனி, நீ இந்த வீட்டில் வந்தது வேறு, நான் இந்த வீட்டில் வந்தது வேறு. ஸோ உனக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது, நீ வந்து போராடுவ, நீ தைரியமான பொண்ணு, உன்னால் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும், அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருக்குது. ஆனால் உன்ன மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிறது பார்த்தியா, அதுதான் வந்து தப்பு. நீ வந்து வளர்ந்த விதம் வேற, நீ வந்து இருக்கிற விதம் வேற. ஆனால் அதே இது நாங்கள் வளர்ந்த விதமும் சரி, இருக்கிற விதமும் சரி, அனுபவித்த விஷயங்களும் சரி, எல்லாமே வேற. அப்படி இருக்கும்போது எங்கள் மனநிலை வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ வந்து என்ன சொல்கிற அப்படின்னா, உன் மனநிலைக்கே நாங்கள் வந்து ஒத்து வரணும் அப்படின்னு எங்களை பிடிச்சி நீ இழுத்துக்கிட்டு இருக்கா, அது வந்து சரியில்லை, அப்படி நீ பண்ணுறது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி சொன்ன விஷயமே ஓரளவுக்கு வந்து பாயிண்ட் மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஜனனியுமே பார்த்தீங்கன்னா போராடுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன அப்படின்னா அவங்களோட வேவ்லென்த்லேயே இவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதுதானே அவங்க பண்ண முடியும். பட் ஈஸ்வரியும் சரி, நந்தினி ரேணுகா 3 பேரும் சரி, எந்த விஷயமே வந்து ஓப்பனாக சொல்கிறதில்ல. அது ஒரு பக்கம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க ஏன் சொல்லலை, எதுக்காக இவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க நிலைமையிலேருந்து பார்த்தா அது வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்காக. அதான் ஈஸ்வரி சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து வாழ்ந்த சுச்சுவேஷன் வேறு, நாங்கள் அனுபவித்த விஷயங்கள் வேறு. ஸோ இப்போ கூட வந்து இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோடய பிள்ளைங்க மட்டும்தான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் எந்தெந்த விஷயத்தில் நீ வந்து விட்டு கொடுத்து போகணும், எந்த விஷயத்தில் நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் யாரை பார்க்குறோமோ இல்லையோ, யாரை பகச்சிக்கிறோமோ இல்லையோ, எங்கள் குழந்தைங்களை நாங்கள் பார்த்து தான் ஆகணும் ஜனனி, அவங்கள நாங்கள் வந்து விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க. அண்ட் நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் இதை பற்றி நீ எதுவுமே வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டு கேட்டு எதுக்காக நீ இதை பேச்சை வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை இதோட வந்து நிப்பாட்டிடு. இதுக்கு மேலே நீ இதை பற்றி என்கிட்டையும் சரி, தர்ஷினிக்கிட்டையும் சரி எதுவுமே வந்து பேசாத, எங்களை தனியாக விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தர்ஷினியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே போயிடுறாங்க. இதை வந்து கேட்டோடனே நம்ம ஜனனிக்கு மனசே உடஞ்சி போயிடுது. இவங்க ஏன்டா இப்படிலாம் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி, நமக்கு வேறு வழி கிடையாது. இதுக்கப்புறமும் போயிட்டு நம்ம அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது, நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஜனனியும் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுடுறாங்க. விட்டுட்டு சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, சரி வா ஜனனி, இதை பற்றி இதுக்கப்புறமும் நம்ம பேச வேண்டாம், பேசினா நம்ம தான் இங்கே வந்து சரியில்லாது அவங்க அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து ரொம்பவே நல்லது பண்ணிட்டோம் இந்த குடும்பத்துக்கு, அதனால தான் இப்போ நம்ம இந்த நிலமையில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து சொல்கிறாரு. ஸோ ஜனனிக்கு மனசுக்குள்ளே வருத்தம் அவ்வளோ இருந்தாலுமே வந்து பரவாயில்ல சக்தி, அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பேசிட்டு போயிருக்காங்க, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷினி, அதுக்கப்புறம் ஈஸ்வரி எல்லாருமே வந்து கேட்கத்தான் செய்யுது.
கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி, ரேணுகா அவங்க 2 பேரும் என்ன சொல்றது? மேல போவோமா? இல்ல இங்கேயே நிப்போமா? மேல போனா புருஷங்க திட்டுவாங்களா? அப்படின்னு வந்து 2 மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, அங்கனக்குள்ளேயே வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இந்த மாரி வந்து சொல்லிட்டு போனதுனால வந்து ராவணன் ராவணன் இல்ல சாரி ஆதி குணசேகரன், அதுக்கப்புறம் கதிர் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷமா இருக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா ஈஸ்வரி ஒருத்தி வந்து எங்களுக்கு நம்பி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த ஜனனியெல்லாம் ஒரு இவளே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி தான் வந்து இதெல்லாமே பண்ணியிருக்கான். ஏன்னா, அவன் வந்து அப்படியே உண்மையிலேயே திருந்திட்ட ஆள்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஈஸ்வரி எந்த அளவுக்கு கொடூரமா தாக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா, அவனோட சுயரூபம் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அதுலலாம் மாறவே இல்ல. ஆனா, எதுக்காக இத பண்றாரு அப்படின்னா, இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிறது ஈஸ்வரி. ஏன்னா கட்டின பொண்டாட்டியை தானே வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பொண்டாட்டியை என் புருஷன் அதெல்லாம் வந்து பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தா கூட நான் அவரை மன்னிச்சிட்டேன். இந்த கேஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். குணசேகரன் கூட வந்து வெளியில் வந்துடுவார். ஸோ அந்த ஒரு பிளானிங்காக தான் குணசேகரன் வந்து அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்கிறது மட்டும் கிடையாது. தன்னோட தம்பிகளான கதிர், ஞானம் இவங்க 2 பேர்த்தையுமே வந்து நீங்கள் நல்லவங்க நடிங்க, உங்கள் பொண்டாட்டிங்க உங்களை முழுசாக நம்பணும், அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அதை வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே அவங்க பிரெயினை வந்து வாஷ் பண்ணி வச்சு அதே மாதிரி செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நந்தினி, ரேணுகா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நம்பியும் பாதி நம்பாமல் இருந்தாலுமே அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கதிராக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், அவங்க வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜனனிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி அக்காங்க வந்து என்ன சொன்னாலும் சரி இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அக்காங்க என்ன சொன்னாலுமே வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஈஸ்வரி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசியிருக்காங்களே, இப்படி பேசியிருக்க கூடாது, ஆனால் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட இப்போதைக்கு ஆதி குணசேகரன் வந்து அவங்கள விடுற மாதிரியும் வந்து கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க, அதனால் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜனனியுமே வந்து நம்ம இங்கேயே இருப்போம், நிரூபிச்சுட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு இருந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்க 2 பேருக்குமே இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இங்கே நடந்துக்கிற விதம், இங்கே இருக்கிற ஆளுகை இவங்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கல சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல ஜனனி, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே இருக்கலாம்னு சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து கேட்குறாரு. ஸோ எதுவுமே பதில் சொல்லாமல் ஜனனி அப்படியே யோசனையிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே வந்து தர்ஷினியை வந்து தான் மடியில் படுக்க வச்சுட்டு ஈஸ்வரியுமே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஜனனிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டோமே, இப்படி பேசியிருக்க கூடாதோ, ஜனனி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே அப்படின்னு நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஈஸ்வரி. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனுடைய உண்மையான முகம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஆள் என்ன பண்ணா, என்னென்ன விஷயங்கள்னால ஈஸ்வரி பாதிக்கப்பட்டாங்க, எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆளாக வந்து இந்த ஆதி குணசேகரன் வந்து இருந்திருக்கான். ஸோ இவனை நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ கொடுமைகளை அனுபவித்தோம், ஆனால் நமக்கு ஜனனி எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்திருக்கா, எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து என்ன பிரயோஜனம், பேசியாச்சு, பேசியும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தலையில் கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பியும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நினச்சி பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடியில் படுத்திருக்கிற நம்ம தர்ஷினியுமே வந்து ஜனனியை பற்றி யோசிக்கிறாங்க. அவங்கள எப்படிலாம் காப்பாற்றினாங்க, எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு இவளால் நடந்து வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தூக்கிட்டு வந்தாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினி வந்து நினச்சி பார்க்குறாங்க. கண்ணில் கண்ணீரே வருது, இருந்தாலும் அழுகக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நினைக்க மட்டும்தான் லாய்க்கு, ஆனால் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே வந்து லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அடுத்து இந்த ராவணனோட மூவ் எப்படி இருக்க போகுது, அவன் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.